இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணி வாங்கி கொடுக்க சொல்லுவீங்க போடுங்க. எடுத்து போடா போடா. சே நெக்ஸ்ட். ஏய் என்னடா மண்ணெண்ணெய்? மண்ணெண்ணெயா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு போடுவோம் போடுவாங்களா? எங்களை தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களாடா? இது எம்எல்ஏ வீடுடா. கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவே தாவ சண்டையிலயோ கோரி குண்டு விளையாடுற இடத்துலயோ மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பெட் கட்டண்டா. ஏன்னா லைஃப் லாங் ஒருத்தன் தெல்லவாரியா வாட இருப்பான். முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் 5 பத்து அவங்ககிட்ட கைமாத்துவாங்க போறியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறேன் ஐயா. தனியா பேசணும், நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்று பேசினா தான். ஐயா நான் சொல்ல வந்தது என்ன நீ சொல்ல வந்த? மாமா சும்மா இருங்க. வணக்கம் ஐயா. நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா. இப்படி வா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன காப்பாத்து. அண்ணா என்ன அண்ணா, நீங்க முதல்ல எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க சொல்லு. என்ன நான் சின்ன பையன் என் கால்ல போய் விழுந்துட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. வாத்தியார் உத்தியோகத்தில் இருந்தங்க. ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பணமும் கிடைக்கல, பென்ஷன் பணமும் கிடைக்கல. உத்தியோகத்தில் இருந்தப்போ இருந்த பணத்தை வயித்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைங்க. பெத்த தகப்பண்ணா சொல்லக்கூடாது ஐயா, இருந்தாலும் சொல்றேன். எவன் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க கூட ஓடி போயிட மாட்டாலும் நினைச்சேன். எனக்கு பிறந்தவளாச்சே, அவளுக்கு அந்த விவரம் கூட தெரியலையா. அவளை எப்படியாவது நீங்க தயா கரை சேர்த்து விடுறது. என்ன இது? உங்க பொண்ணு கல்யாணத்தை பிரமாணமா நடத்திடலாம் பாருங்க. எந்த கவுண்டர் வீட்லயும் நடக்காத அளவுக்கு அஸ்திரலாம். கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்துல 10-20 பேர் சாராயத்தை குடிச்சு போட்டு சாக கிடக்குறாங்க. அங்கதான் சாராயம் குடிச்சா எப்படி? எல்லாம் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் இல்ல, விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அப்ப பேசிக்கிறீங்க எல்லாரும் தூக்க. டாக்டர் என்னாச்சு? சாரி சார், வந்தவங்கள யாரையுமே காப்பாற்ற முடியல. என்ன விட்டு போயிட்டியா? பாவி, யார் கழுத்துல தாலி ஏறதுக்காக எங்க கழுத்துல தாலி இறக்கிட்டியே. ஓசியில சாராயம் கிடைக்குது, இப்படி எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்து கொண்டுட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஐயோ அந்தம்மா எழுதுத கேட்டியா? அவங்க மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி 20 பேர் தாலி ஏற்கிறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. என்னது வம்பா போச்சு? அவங்க சாராயம் குடிச்சு செத்ததுக்கு நானா பொறுப்பு? ஆமா, நீ நேத்து வச்ச கல்யாணத்துல தானே அவங்க எல்லாம் சாராயம் குடிச்சு செத்தாங்க. நான் கல்யாணத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அங்க அவங்க சாராயத்தை குடிச்சிருக்காங்க. சாராயத்தை குடிச்சா யாராவது சாவாங்களா? எவனோ விஷ சாராயத்தை கொண்டு வந்து வித்துருக்கான். அதுவும் நம்ம ஊர்க்காரன்ல வெளியூர்காரன். வித்தவ வெளியூர்காரனா இருக்கலாம், ஆனா குடிச்சு செத்தது நம்ம ஊர்க்காரங்க. அதுவும் ஒன் தொகுதி ஆளுங்க, உனக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்களுக்கு நீதான் பதில் சொல்லி ஆகணும். என்னது நீ பேசுறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவது போல இருக்க. அவங்க செத்ததுக்கு காரணம் நீ இல்லைன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த தாலியை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு நீதான் தெரிய வைக்கணும்.
எப்படி இந்த நாய்களை புடிச்சிட்டு வந்து பாக்குறியா? யாயா வெளிய ரைஸ் மில் போர்ட மாட்டிக்கிட்டு 3 வருஷமா உள்ள கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்க. நீ இந்த டிவிஷனுக்கு வந்து 2 வருஷமா ஆகுது. மாசம் 10,000 ரூபாய் வாங்கிட்டு நீ கண்டுக்காம இருக்கிற. உனக்கு 7,500, கான்ஸ்டபிள்களுக்கு எல்லாம் 2,500. அப்படிதானே? யோ, லஞ்சத்தை வாங்கி தொலைங்க. அதான் பழக்கமாய் போச்சே. ஏன் உயிரோட விளையாடுறீங்க? 20 பேர் செத்து போயிருக்காங்களே, அவங்க உயிர் உன்னால திருப்பி தர முடியுமா? அது வந்து இதுக்காக உன தண்ணியில காட்டுக்கு மாத்த மாட்டேன். ஏன்னா அங்கேயே போய் இதே வேலையை தான் செய்வ. அத திருந்த மாட்டீங்க நீங்கல்ல. பாரு, இங்கேயே வேலை செய்யற, ஆனா திருந்துற. கவர்மெண்ட்டுக்காகவும் எனக்காகவும் பயந்துட்டு இல்ல, நீ வாங்குற சம்பளத்துக்காக. புரிஞ்சுதா? பாரு, இவங்களை எல்லாம் நான் தான் முடிச்சு வந்தேன்னு சொல்லி ப்ரமோஷன் வேணா வாங்கிக்க. ஆனா திருந்துற. இந்த திருந்துறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்து லேப்பிடுவேன். ஏங்க என்னங்க? வீட்ல யாரும் இல்ல. அண்ணா அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்பா ரொம்ப வசதியா போச்சு. என்னங்க சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா உங்களை பாக்கலான்னு. என்ன பாக்கவா? அண்ணனுக்கு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு. என்ன விக்கிறீங்க? உங்களை யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நீங்க தான். சீ. இது சித்தப்பா அண்ணனுக்கு கொடுத்தது. இது நான் உங்களுக்கு எழுதினது. என்னப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குது? ஒண்ணு இல்லைங்க, சித்தப்பா அண்ணனுக்கு லெட்டர் கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்தேன். கொண்டா கொண்டா. உங்களை முதலாக பார்த்த உடனேயே என் மனதில் ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டது. இருக்காதா பின்ன? இல்லன்னா உன்னை எம்எல்ஏ ஆக்கியிருப்பானா? உங்களை சந்தித்த நாள் முதலாகவே என் மனது படக் படக் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன எம்எல்ஏ போஸ்ட் சாதாரணமா? அதுக்கு எவ்வளவு பொறுப்பு வேணும்? இதை வெளிப்படுத்த பயமாக உள்ளது. நான் உங்களை விரும்புகிறேன். தாடி என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன்பா. உன்னை அவன் ரொம்ப லைக் பண்றான்பா. நான் மணந்தால் உங்களைத்தான் மணப்பேன். என்னையா அது ஒரு ஆம்பளை லெட்டராதே? உங்களுக்கு என் அன்பு முத்தங்கள் இச்சி 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 முடியாங்கன்னு பொல்லாதவனா இருப்பான் போல இருக்கு. என்ன மாதிரி லெட்டர் எழுதி பையன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா? என்ன வர வர இவன் டேஸ்ட் இப்படி போகுது? நீங்க போங்க போங்க. எத்தனை நாளா நடக்குது? கோவில்ல அவர்தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. பாரு, ஒன்னா பேசிட்டாலு இல்லாட்டி அழுதுட்டு பேசு. கரெக்ட். இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டே ரொம்ப பேர் நாட்டுல தப்பிச்சிட்டு இருக்காங்க. விட நமக்கு. நான் பேசல, அவர்தான் வந்து பேசினாரு. நிறுத்து. உனக்கு அவனை பிடிச்சிருக்க? கேட்கறதுல சொல்லு. எங்க ஒருத்தரையும் காணாம? அம்பிட்டிக்கா வாங்கட பழத்தட்டு வைங்க. அப்படி பார்த்து வைங்க. பூஜாடி தட்டி விடாத சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. அதுபா அதுபா வாங்க வாங்க வாங்க. ஏங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். கட்சி காரியம்னா சொல்லி அனுப்பலாம். கல்யாண காரியம்ல நான் தான் வரணும். எங்க அண்ணன் பையன் ராத்திரி வந்து மண்டை சொல்லிட்டு நின்னா. என்னடா புதுசா சொல்லிடான்னு பார்த்தா ஹவுஸ் மேட்ரு. உனக்கும் தெரியுமில்ல, அந்த காலமா இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல டென்ட் கொடையில படம் பாட்டுருந்தோம். இப்ப கலர் டிவில சன் டிவி ஸ்டார் டிவின்னு கண்ட கருமாந்திரத்து காட்டுறல மனசு கட்டு போய் மேட்ச் பாஸ் காட்டுன்னு பத்திக்கிச்சுன்னு வைங்க. வைக்கிறது என்ன பத்திக்கிச்சுல, அதான் பரிச்சம் போலன்னு வந்துக்கிறேன். அம்மாவை கூப்பிடு. அம்மா மா. அண்ணா அம்மா வந்தோன்னு திப்பு திப்புன்னு போய் காலை விழுந்துட்டுமா? ஏய் காளிமுத்து, அது ராசப்பனுடைய அம்மாடா. காலு தெரியக்கூடாது உனக்கு. இனிமேல் யாரு காலையும் விழுக மாட்டேன் சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ். ராசப்பா, நீ இந்த ஆளோட பழகிறதே எனக்கு பிடிக்கல. இதுல இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேற பேச போறியா? இதெல்லாம் யார கிட்ட செய்யற? அம்மா, அவருக்கு மொழிதான் திருட்டு மொழி. ஆனா மனசு இருக்குது அது கோல்டு. இதுல உன் சம்மதம் என் சம்மதம் முக்கியம் இல்ல. பக்கத்துல நிக்குது அதோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏற்கனவே 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நானே அந்த ஆள் கிட்ட போய் சம்மதம் பேசலான்ட்டு இருந்தேன். நல்ல வேளை அவரே இங்க வந்துட்டாரு. பேசாம போய் தட்டம் மாத்திக்கலாம் வா. ஏன்னா முத்துன காயா வாங்குறது இல்லையா? இளம் தேங்காய் வாங்கிருக்கீங்க. ராசப்பா, தாயும் மகன் என்ன பேசுனீங்க? தங்கச்சிக்கு எவ்வளவு சீர் சிறப்பு பண்ணலாம், நகை நட்டு போடலான்னு பேசுனீங்க. பணம் காசுக்கு என்னைக்கு ராசப்பா நான் ஆசைப்பட்டிருக்கேன். இதை பாரு, கட்டின புடவையோட கழுத்துல தாலியை கட்டி நாங்க கூட்டு போயிடுறோம். எம்எல்ஏ தங்கச்சிங்கிற பேரோட வர்றால, அதை விட வேற என்னையா வேணும்? ஏண்டா கண்ணு, எப்படி ஆட்டினா பாரு தலைய.
உன் தங்கச்சி சைஸுக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ளை இந்தியாவிலேயே கிடைக்காது. இந்த சம்பந்தத்தை விட்டின்னு வையே, நீயும் மாப்பிள்ளை தேடணும், நானும் பொண்ணு தேடணும். சீக்கிரம் மாத்திங்க. எனக்கு சோமனூர்ல ஒரு மீட்டிங்கு, கொடியேத்தனா லேட்டா போனா வேறவன் ஏத்திடுவேன். கட்டி மேடம் வணக்கம் சார். அண்ணா, எம்எல்ஏ முன்னாடி போலீஸ்காரன் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? உங்க கைய, உங்க வாய், உங்க காசு அடைங்கண்ணே. என்னங்க நீங்க? ஆட அவன் என்ன கூட்டம்? அதாங்க இந்த ஸ்டேட் மினிஸ்டரும் சென்ட்ரல் மினிஸ்டரும் இந்த பக்கமா போறாங்க. அதனால டிராபிக் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. நம்ம தொகுதிங்க? ஆமாங்க. அப்படி ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்குதா? இல்லையே. அதாங்க வழக்கம் போல சில மந்திரிங்க பதவி ஏத்த உடனே அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் போறாங்க. அந்த சாமியார் கூட ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. ஆனா பேர் தான் ஞாபகத்துக்கு வரல. ஐயா, பேரெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, டிராபிக் எப்போ ஓபன் பண்ணுவீங்க? அதை ஏங்க கேக்குறீங்க? இதோ 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லி 2 மணி நேரம் ஆச்சுங்க. அவங்க வந்த பாடும் இல்ல, இவங்க போன பாடும் இல்ல. எங்களுக்கு எப்ப மெசேஜ் கிடைக்குதோ அப்ப நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நான் போய் வேலையை கவனிக்கிட்டுங்களா? வாங்க வாங்க. தம் அடிங்க. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. போலீஸ்காரன் டிராபிக் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி விட மாட்டேங்கிறாங்க சார். நான் வரேன், நீ எடு. வா, வண்டி அடியா. தள்ளியா வாயா. என்ன விளையாடுறீங்களா சார்? நான் டிராபிக் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க, நீங்க வாட்டுக்கு ஆட்டோ தள்ளிட்டு வரீங்க. அது வெறும் ஆட்டோ இல்லையா? உள்ள ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கலன்னா உயிர் போயிரு. அவன் உயிர் போறது இருக்கட்டும் சார். மேல இருந்து வயர்லெஸ் ஆர்டர் வராம நான் டிராபிக் ஓபன் பண்ண மாட்டேன். என் வேலை போயிடும். என்னையா நான் உயிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ வேலையை பத்தி பேசுற? சார், அவனுக்கு அவன் உயிர் பெருசு, எனக்கு என் வேலை பெருசு. சரி, நான் இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் சொல்றேன். உன் வேலைக்கு நான் உத்தரவாதம். இந்த ஆட்டோவை மட்டும் போறதுக்கு வழி விடு. யோ வாயா. முடியாதுங்க. இந்த தொகுதிக்கு வேணா நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், எனக்கு நீங்க சீஃப் கிடையாது. நான் அலோவ் பண்ண மாட்டேன். இருக்காதே வண்டி. நீ வாயா. இருக்காதே வண்டி. நீ வாயா. நான் சொல்லு, விசிற தொகுதியா? ஏடா சொல்லிட்டாங்கல்ல. அட ஓடுற. ஓடாங்கற. தைரியமா வாயா, நான் பாத்துக்கறேன். மிஸ்டர் ராசப்பன், என்ன இது நடுரோட ரவுடித்தனம் பண்றீங்க? ரவுடித்தனம் நாம இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளை போக விடாம டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அசெம்பிளி மெம்பர் நடு ரோட்ல பல பேருக்கு முன்னால கொலவெறித்தனமா நடந்துக்கிறீங்க. இது நல்லா இல்ல. இட்ஸ் a nuisance. கொலவெறி இல்ல சார், ஒரு கொலை நடந்துட கூடாதுங்கிறதுக்காக மனிதாபிமானத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானம் பத்தி எனக்கு சொல்லி தெரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ எனக்கு சொல்லி தெரியா? முதல்ல பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் நீ கத்துக்கோ. பின்னால இருக்கிறது யார் தெரியல? சென்ட்ரல் மினிஸ்டர். நான் யார் தெரியல? மினிஸ்டர். நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ. நீ என்ன சொல்லி தெரியா? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சென்ட்ரல், அதுவும் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். எல்லா ஆஃப்டர் ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு ஆஃப்டர் ஆல பத்தி பேசிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த சாமியார் பேர் என்ன? அந்த சாமியார் தாயா போன வாரம் 100 பொண்ணுங்களை கற்பழிச்சு நான் சொல்லி போலீஸ்காரன் முடிச்சிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி சாமியாரை பார்க்க நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஊர்வலம் நடத்துவீங்க, அதுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, அவங்க என்னையா தப்பு பண்ணாங்க? வரிசையில் நின்று நமக்காக ஓட்டு போட்டாங்களே, அதான் அவங்க பண்ண தப்பா? 1947 வெள்ளக்காரன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தா. ஆனா இன்னும் நாம அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே இல்ல. क्या बात है? புத்தாக்கியா ஜித்தாக்கியா ஜத்தாக்கியா கொத்தாக்கியா. போங்க சார், உள்ள போய். क्या बात करता है? कुछ मालूम नहीं है? जा एड़िया वंडी है. நல்லா கேள்வி கேட்டீங்க தம்பி. இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நினைச்சேன். மாமா, எம்எல்ஏன்னா நீதான் மாமா எம்எல்ஏ. வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க சார். என்ன மாதிரி சின்ன ஆளுக்கு நீங்க எந்திரிச்சு வணக்கம் சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சார். நீங்க மாமா, அவர் பேங்க் மேனேஜர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ளை கூட வந்திருக்கீங்கல்ல, முக்கியமான ஆளா தான் இருப்பீங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு இருக்கு சார்.
ஊருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா சார்? சார் ஒண்ணு சொல்றேன் சார், இந்த காலத்துல பொலிட்டீஷியனா இருந்து ஜனங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சார். பாம்பேல இருந்து வரேன்னு சொன்னீங்க, நல்லா தமிழ் பேசுறீங்களே. மாமா இங்க இருந்து போனவர் தான் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. என்னதான் பாம்பே தமிழா வாழ்ந்தாலும் நம்ம மாதிரி தமிழர்கள் அங்க அடி வாங்குறதோ அடிமைப்பட்டு கிடக்கிறதோ எனக்கு பிடிக்கல சார். என்ன செய்யறது, தமிழர்களுக்குள்ள ஒற்றுமையும் இல்ல, தமிழனுங்கிற உணர்வும் இல்ல. அது ரெண்டு இல்லாத வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆமா, பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, பொதுநலத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்களா? பேச்சுல மட்டும் இல்ல சார், அப்பப்ப என்னால முடிஞ்ச நல்லத மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார். இப்ப கூட ஒரு நல்ல ப்ராஜெக்டோட தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சார். என்ன ப்ராஜெக்ட் சார்? சார், பேங்க் ஆஃப் கஜுரான்றது ஒரு அமைப்பு சார். இதுல நான் ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்கேன் சார். நம்ம பேங்கோட செயல்பாடு கிராமங்களில் இருக்கிற ஏழை விவசாயிகளுக்கு கடன் உதவி செஞ்சு கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவி செய்யறதா சார். நம்ம பேங்க் கவர்மெண்ட் அப்ரூவ்டா இருந்தாலும் உலக பேங்க்ல இருந்து 500 கோடி ரூபாய் கடன் வாங்கி இதுவரைக்கும் நம்ம நாட்டிலே 116 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண ஆசைப்படுறேன் சார். அதுக்காக உங்க மாதிரி பெரியவங்க ஆதரவும் வழிகாட்டலும் தேவை சார். சார், நாங்களே அபிஷியலா பேங்க் ஓபன் பண்ணலாம் சார். இருந்தாலும் மக்கள் மத்தியில பிரபலமாகும்னா உங்கள மாதிரி விஐபிகள் வந்து முன்ன நின்னு தலைமை தாங்கி நடத்து கொடுக்கணும் சார். நல்ல காரியத்தை யாரு செஞ்சாலும் அதுக்கு என்னோட ஆதரவு நிச்சயமா உண்டு. நீங்க சொல்லி நாங்க செய்யறதை விட நீங்களா செஞ்சா எப்படி இருக்கும்? பகுத்தறிவு சுயமரியாதை நம்ம நாட்டு அரசியல் இல்லாதனால்தான் அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள் மனசு வச்சா நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும். தாய்மார்களே, பெரியவர்களே, பேங்க் ஆஃப் குஜராத்தின் திறப்பு விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இந்த பேங்கோட அமைப்பு, செயல்பாடு முறை இத பத்தி விளக்கி சொன்ன உடனே ஒப்புதல்கள் அழைத்து ஊக்கப்படுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்குக்கு தேவையான இடவசதியும் செஞ்சு கொடுத்து இப்படி பல வகையில் உதவி செய்த திரு ராஜப்பா எம்எல்ஏ அவர்களுக்கு பேங்க் ஆஃப் கஜுராவ் சார்பாக பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒரு சோடா உடைங்கடே. சரி, நம்மள கடைசியில் உள்ளான் இருப்பேன். நம்ம பேசிட்டு உட்காண்டோம்னா கூட்டம் கலந்து வரும்ல. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. சிறுசேமிப்பு திட்டங்கிறது வீட்டுக்கு எவ்வளவு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நாட்டுக்கு ரொம்ப அவசியம். நம்ம நாடு நிறைய கிராம பகுதிகள் நிறைஞ்ச நாடு. இந்த பேங்க் வந்து கிராம பகுதி மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. குறிப்பா ஏழை விவசாயிகளுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குது, கடன் வசதி அப்படி இப்படின்னு. அதனால்தான் நம்ம தொகுதியில வந்து இந்த மாதிரி நிறைய பேங்க் வரணும்னு முதல் தடவை இங்க ஆரம்பிச்சிருக்குது. அதான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் மைக் வச்சு மொத்தமா சொன்னேன். அப்புறம் அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு, விஷயத்தான் சொல்லியாச்சு. எல்லாரும் போய் அவங்க வேலை பார்க்கலாம். அப்புறம் வரணும். என்ன எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன், அந்த விஷயம் சொல்லியாச்சு. இல்ல நான் பேச வேண்டாமா? என்ன பேசுறது? வேற அடுக்கு மொழியில் எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். திருக்குறள், திருவாசகா, திருவன்பா, குட்டி கதைகள் ரெடி பண்ணி வச்சுக்கல. இப்போ சாதாரண மாமல் வயசு எப்படி இருக்கு, இதுவே மைக் வயசு பார். துடைப்பு வைக்க இளைஞப்பட்டாவது வீர வைக்க விவசாயிகளே, நாட்டப்படுத்த சமுதாயத்தை மாற்றி வைக்கிறதோ ராகப்பழைக்கிறார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது. அவங்கள பார்த்து எதுக்கு கேட்கணும்? சும்மா கேட்கறத. இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? அதுக்கும் பேங்க் திறக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? கல்யாணம் வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு தேட இந்த நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு மைக் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். நான் உங்களுக்கு ஒரு மைக் வாங்கி தரேன், வீட்டுல சாயந்தரம் பேசிக்கலாம். ஓ அம்மனி, என்ன மாமன் பார்க்க வந்தியா? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா மாமன் நானும் உன் வீட்டுக்கே வந்து பார்த்திருப்போமே. என்ன மாமன் கிட்ட தனியா பேச வந்தியா? நான் ஒண்ணு மாமனை பார்க்க வரல, இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கேன். வா வா பார், நன்றாக பார். இவர்தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. எப்படி மாமா, பொது ஜனங்கள் ஒருத்தரா வந்திருக்காங்களாமா? மாப்பு, அவங்க ஒருத்தர வரல, கூட ஒரு விசிறி மடிப்பு தலையும் வந்திருக்கான் பார். சரி, என்ன வேணும்னு கேளுங்க. நான் படிச்ச ஸ்கூல் வாத்தியாருக்கு அவங்க சம்சாரம் வேலை பார்க்குற இடத்துலயே டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லுங்க. நாங்க சிபாரிசல் எடுத்துக்கிறதுலன்னு சொல்லுங்க மாமா. சும்மா ஒண்ணு வேண்டாம், என்ன வேணுமோ வாங்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அற சக்க நானே. இது வரைக்கும் யாருக்கிட்ட எதுக்காகவும் கை நீட்டு இல்ல. இருந்தாலும் கேட்கிற இடம் பெரிய இடமாச்சே. என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்க மாமா. என்ன வேணும்னு கேளுங்க. 2 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. உச்சந்தலையில ஒண்ணு உள்ளங்கால ஒண்ணு வச்சு அரக்க தேய்ச்சிட்டு வேட்டி அவுத்திட்டு புழுதி காட்டுல பறக்க பறக்க ஓடுறேன். என்ன டக்காட்டி பண்றீங்களா? என்ன வேணும் ஒண்ணு வேணும்னு கேட்டுட்டு அதான் சின்ன புள்ள கூச்சப்படுறது கேட்கறதுக்கு. நீ எல்லாம் தெரிஞ்ச எம்எல்ஏ கேட்கலாமல்ல, அட கேளுப்பா. அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, தாலி ஒண்ணு செஞ்சு நம்ம கிட்ட ரெடியா இருக்குதுங்க. அதை கட்டுறதுக்கு நல்ல அழகான ஒரு சங்கு கழுத்து வேணும்.
அது இந்த ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு படுது. அதுக்கு அந்த பொண்ணு ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க மாமா. வாய் மட்டும் அசைற சவுண்டு காணா. நமக்கு என்னமோ ரெடின்னு சொன்ன மாதிரி காலில் விழுந்தது. ராசப்ப ஊர் பிரச்சனை தொகுதி பிரச்சனை சுத்திக்கிட்டு இருக்கு, அம்மனி ராசப்பனை சுத்திக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தெரியாம வீடு வாச காடுகரை நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பெரிய மனுஷன் நீங்க ஆனது ஆகி வச்சு ராசப்பா வந்து அம்மனியை கல்யாணம் பண்ணிக்கன்னு 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்ல. அட வயசுல நான் தான் பெரியவன், அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன். என்ன விட அவன் வயசுல சின்னவன் தானே, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல. அப்ப ராசப்ப மேல கோவம் இல்லையா? இதாவும்